So folks, from the infinite universe, this is Walk Monk, a Walk Monkudis. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. உங்கள் எல்லாரும் திருப்பி சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. போன எபிசோடுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பெரிய பிரேக் அப்புறமேட்டுக்கு ரெஸ்யூம் பண்ண ஸ்பாட்டிஃபைல திருப்பி சார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இட்ஸ் குட் டு see the numbers getting high after the long break as well. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ என்னடா பேச போகிறேன்னா, ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க, காலம், கல்ச்சர் அண்ட் கேங் அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிமிட்டட் சீரிஸ் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். சிட்டிங் வித் புத்தா அதெல்லாம் வந்து சைடில் அப்பப்போ வந்துட்டு போகும். இது வந்து ஒரு செட் ஆஃப் லிமிட்டட் சீரிஸ். எனக்கு தெரிஞ்ச, நான் படித்த, நான் என்ன சொல்கிறது, அப்சர்வ் பண்ண, இல்லை வந்துட்டு பாப் கல்ச்சர் வைஸ் படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சில கேங்ஸ் பற்றி பேச போகிறேன். கேங்னா ஒரு கேங் மட்டும் கிடையாது, ஒரு கல்ச்சர் சார்ந்து எப்படி வந்துட்டு அது டெவலப் ஆச்சு, அவங்களோட இந்த சிண்டிகேட்ஸ், த க்ரைம் சிண்டிகேட் சொல்லக்கூடியது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். இது ரொம்ப லிமிட்டட் சீரிஸாக இருக்க போது, ஏன்னா நான் ரொம்ப பெருசாலாம் நான் வந்து ஃபாலோ பண்ண செட் ஆஃப் கேங்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையாலாம் இருக்குமான்னு தெரில. ஸோ ப்ராபப்ளி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். வித்தவுட் ஃபர்தர் அடியூ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் வே ஏன்னா எதை சொல்ல முடியும், ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் வந்து அமெரிக்கன் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆள். இன்னும் முக்கியமாக எல்லோரும் GTA San Andreas வந்து விளாண்டுருப்போம் எல்லோரும். ஸோ மெஜாரிட்டி பீப்புள் விளாண்டுருப்போம், இன்னும் விளாண்டுட்டு இருப்பீங்க சில பேர் மொபைலில். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ நம்ம அந்த பர்டிகுலர் சீரீஸை வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் பற்றி பேசலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்புக் கமெண்ட்ஸில் வந்துட்டு வி ஹேட் ஃபியூ ரிக்வெஸ்ட் சொல்ல முடியாது, அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் இதை பற்றி பேசுங்க, இந்த மோகன்குமார் மணின்னு ஒருத்தர் இருக்கார் அவர், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து பிங் பண்ணி இதை பற்றி பேசுங்க, பற்றி எழுதுங்க அப்படின்னாங்க கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் கல்ச்சரை பற்றி. ஸோ அதை பற்றி இந்த பாட்காஸ்ட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆக்சுவலி. அப்புறம் அந்த சீரீஸில் வந்து மற்றபடி வேறு ஒரு கல்ச்சர், வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற கேங்ஸ் பற்றி நம்ம வந்து இன்டெப்த்தாக பேச போகிறோம். 2 பிளட்ஸ் அண்ட் கிரிப்ஸ் பற்றி பேசும்போது ஐ நோ இட் இஸ் வெரி டஃப் டு செப்பரேட் இந்த கேங் வயலன்ஸ், ரேப், இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நம்ம ரேப்பு அந்த கல்ச்சரை பற்றி நம்ம மியூசிக் கல்ச்சரை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சீரிஸ் வச்சுருக்கோம். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ யோசிச்சு வச்சுருக்கேன், பண்ண போகிறான்னு தெரில, எப்படி வந்து நம்ம வந்து கல்ச்சர் கேங்ஸ், என்ன பேர் வச்சேன் அதே மாதிரி பாருங்கள், காலம் கல்ச்சர் அண்ட் கேங்ஸ் மாதிரி காலம் கல்ச்சர் அண்ட் மியூசிக்னு அது ஒன்று வச்சு நம்ம அதில் வந்து மியூசிக் பற்றி மட்டும் செப்பரேட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா மியூசிக் பற்றி நான் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சில காரணங்களால் வந்து பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு வந்து இந்த சீரீஸ் முடிச்சுட்டு அதை வந்து ரிவைவ் பண்ணலாம், அதை வந்து ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நான் பேசுகிறதுக்கு வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்ட்ரி ஆன் TV14 ஒன்று முன்னாடி வந்தது. அதை நான் ஒரு தடவை பார்த்துருந்தேன். அது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அப்போ. ஸோ அது நான் பார்த்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு சில டெஸ்டமோனிஸ் ஆஃப் ஃபார்மர் கிரிப்ஸ் அண்ட் பிளட் மெம்பர்ஸ். அப்புறம் வந்து புக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்னு ஒரு புக்கு. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பேசாது, கிரிப்போடைய லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்த ஒருத்தவங்களோட டெஸ்டமோனி பற்றி. அப்புறமேட்டு த கிரிப்ஸ் த ஸ்டோரி ஆஃப் LA ஸ்ட்ரீட் கேங் 1971 to 1985 ஒரு சின்ன ஒரு புக்கு. அந்த புக்குடைய எக்ஸ்டென்சிவ் சீரீஸ். இந்த புக்கு எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி, அதையும் சொல்லிட்டுருக்கேன் நான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து காப்பீஸ் கிடைக்காது. யூ மே ஹாவ் டு கெட் இட் த்ரூ Amazon ஒன்லி. Amazon இல்லை வந்து புக் என்ன சொல்கிறது, bookescape.com, அப்புறம் வந்து வேறு என்ன குட்ரீட்ஸ், இதில் வேணால் கிடைக்குமே தவிர உங்களுக்கு ஃபிசிக்கல் காப்பி கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு கிடைச்சா ஐம் ஹாப்பி. ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை வந்து பேச போகிறோம். கிரிப்ஸ், நீங்கள் வந்து கிரிப்ஸுங்கிற இந்த பர்டிகுலர் கேங் வந்து தான் ஒரு ஸ்டார்டிங் கீ பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகுது. ஏன்னா பிளட்ஸ் வந்து அப்புறம் தான் உள்ளே வராங்க. ஸோ கிரிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெஜாரிட்டி வந்து நீங்கள் அமெரிக்கன் பாப் கல்ச்சர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேங் வயலன்ஸ், அந்த கேங்குனாலே வந்துட்டு
ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியை நோக்கி வந்துட்டு நகர்த்துவாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கேங்ஸை வந்துட்டு காமிப்பாங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படங்களில் வந்து டைரெக்டாக வந்துட்டு தே டோன்ட் நேம் த கேங். இந்த பர்டிகுலர் இந்த கேங்குன்னு கேங் மெம்பர்ஸ் கேங்குன்னு வச்சு நான் பேச மாட்டாங்க. தேர் பார்ட் ஆஃப் த கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இவங்களை பற்றி இன்டெப்த்தாக படிக்கணும்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர் இவங்களோட. தே ஆர் நாட் வாட் டு சே, தே ஆர் அ விக்டம் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரு சிஸ்டம் செய்யப்பட்ட ஒரு ஒடுக்குமுறைக்கு வந்து அப்பாவிகளால் ஆக்கப்பட்டவங்க சின்ன வயசுலேயே வந்து கேங் லைஃப்க்கு வந்தவங்க. ஸோ இவங்களை பற்றி தான் இருக்க போகுது. இந்த சமயத்தில் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் மட்டும் தான் கேங் ஆடான்னு கேட்டு நிறையா கேங்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து இவங்க வந்து தங்களை வந்து தஞ்சம் முடிய வச்சுக்கிறாங்க. சரிடா, கிரிப்ஸ்னால் என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் தெரியணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கேங்கை வந்து இவ்வளோ பெரிய கேங் சொல்கிறாங்க, கிரிப்புங்கிற சொல்லக்கூடிய கேங். பொதுவாக இந்த கேங்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் த பர்சன் ஹூ கிரியேட்டட் கிரிப்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது முன்னாடி ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆச்சரியப்படுவீங்க. சொன்னால் 15 வயசில் வந்து வெறும் 10 மெம்பருடைய ஒரு கேங் ஸ்டார்ட் ஆகுது. அதான் கிரிப்ஸ். ஃபஸ்ட்டு CRBSன்னு இருக்குது, கிரிப்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க கேங்கிறனால. ஸோ இந்த கேங்கை உருவாக்குற அந்த 15 வயசு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் லீ வாஷிங்டன். ஸோ ரேமண்ட் லீ வாஷிங்டன் தான் தன்னுடைய 15 வயசில் வந்து 1965கள் 68 அந்த 65லேருந்து 70க்குள்ளே வந்து இந்த கேங்கை உருவாக்குறான். ஏன் உருவாக்குறான்னா 1965 வந்துட்டு த பிக்கஸ்ட் ரயட் ஹாஸ் பின் ஹேப்பன்ட் இந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே. இதெல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற விஷயம் தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்யூனிட்டிஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு பிக்கஸ்ட் ரைட் இந்த பிளாக் கம்யூனிட்டி ஹாஸ் ஹேப்பன்ட். அங்கே வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு கலவரம் அடிச்சு அப்போ தான் போலீஸ் மேலே ஒரு வெறி. இந்த ரைட்டுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் பார்ட்டி வந்து உருவாகிறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் விச் அகெயின்ஸ்ட் பிக்ஸ். இவங்களுக்கு கிரிப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு அப்ரஷன் எதிர்த்து பிளாக் பேந்தர் கம்யூனிட்டி வந்து உருவாகுது. பயங்கரமாக வந்து போராட்டத்துக்கு போகிறாங்க. இந்த கிரிப் கம்யூனிட்டி இந்த 10 பேர் சொன்ன கேங் இருக்கிற பசங்களை வந்து இவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பற்றியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அவங்க வந்து பிளாக் பேந்தர் பார்ட்டி வந்து எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு போலீஸ் பிடிக்காது, நமக்கு போலீஸ் பிடிக்காது. தே ஆர் ஸ்வாகிங் வித் தேர் இந்த பிளாக் பேந்தருடைய ஃபேமஸான ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? தே ஹேவ் தட் பிளாக் கலர் ட்ரெஞ்ச் கோட் மாதிரி சில பேர் போட்டிருப்பாங்க, சில பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, ரைடர் ஜாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த 10 பேர் வந்து கிரிப்ஸ் வந்துட்டு தேர் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பிளாக் பேந்தர் பார்ட்டி இன் அ ராங் வேன்னு சொல்லலாம். பிளாக் பேந்தர் பார்ட்டியை பற்றி பேசணும்னா அது ஒரு தனி எபிசோடே போடுவோம், அது வேணால் ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேங் வந்து இந்த 10 பேர் கொண்ட குழு இருக்காங்களா இந்த பசங்க, அவங்க வந்து ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தேம். அவங்க மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன சின்ன கேங்ஸ் எல்ஏயில் இருக்கும். ஸோ LA இஸ் கால்டு ஏஞ்சல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. LA வந்துட்டு ஒரு ஏஞ்சல் சிட்டி தான் சொல்லுவாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஈவன் தோ வி கால் அஸ் ஏஞ்சல் சிட்டி, அதிகமாக க்ரைம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக தான் இன்னும் பார்க்கப்படுது. அந்த இடத்துல வந்து இந்த பசங்களாம் வளர்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற குரூப் தான் அது. ரேமண்ட் லீ வாஷிங்டன் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யங் பாயாக வரான். ஸோ அவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து கன்ஸ் எல்லாம் இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகலை இவங்க கேங் கல்ச்சர்ஸ்குள்ளே. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து டெரிட்டரியை மார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களோட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. தே யூஸ் டு கால் தெம் செல்ஃப் ரம்பிள். அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் வந்து வித்தின் இடைச்சொல்கள். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நிறையா வந்து இந்த பிளாக் கம்யூனிட்டி ஜார்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி மறந்துட்டேன்னா நீங்கள் அப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ரம்பிள்னு சொல்லுவாங்க. ரம்பிள்னா வந்துட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிறது, ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணுறது யார் வந்து பெட்டர் மேன் சொல்லிட்டு தே கால் தெம் செல்ஃப் ரம்பிள். பொங்கு குத்திட்டு ஊருண்டு அடிச்சு புரண்டுக்கிறதுலாம் வரும். ஸோ அதை வந்து ரேமண்ட் வந்து யாரும் பீட் பண்ணவே முடியாது. ஸோ ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடுக்கு வந்து இந்த பேர் வந்து பெருசாக பழகுது. சரி, ரேமண்ட்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு பயங்கர ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னோடனே அங்கே இருக்கிற சில பேர் வந்து அவங்க வந்து தங்களை வந்து தன்னோட இந்த கிரிப்ஸ் கேங்கோட வந்து தங்களை இணைச்சிக்கிறாங்க. ஸோ நாளாக வருது. நல்லா ஞாபகம், எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 13 பார்க்க போனால் 13 18 வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க தான். எவரி யங் பீப்புள் தே ஆர் இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இது ஒரு பெரிய ப்ளே பண்ணும். கிரிப் கேங்கோட பெரிய வளர்ச்சிக்கு இந்த ஸ்கூலுங்கிற ஆஸ்பெக்ட் எப்படி ப்ளே பண்ணுதுங்கிறத நான் பின்னாடி சொல்ல வரேன். ஸோ இவங்க எல்லாம் வந்து வராங்க. ஸோ ரேமண்ட் வந்து ஒரு மாடர்ன் டே ராபின் ஹுட்டாக தன்னை வந்து நினச்சிக்கிட்டாரு. ஸோ எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸோடைய வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து க்ரக்ஸ்ட் சைட்லேருந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய சைடில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அடித்து வந்து சொல்கிற ராபரி, அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறது
ஹவுஸ் லூட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து கார் தெஃப்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து அதை வந்து சேல் பண்ணி அந்த காசை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பையனாக இருந்திருக்கான். அப்படி அதுக்காக வந்து வி கேனாட் சே ஹிம் ஆஸ் அ கிரேட் ராபின்ஹுட். அங்கே அப்படி ஒரு மாடர்ன் டே ராபின்ஹுட்டாக அந்த கேங்ஸால் பார்க்கப்பட்டிருக்கான். ஸோ ரேமண்ட் வந்து இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். he was very powerful by the time அந்த கிட்ஸ்குள்ளேயே. ஏன்னா 15 வயசில் பையனை பாருங்கள், ஒருத்தன் போட்டு அடிக்கிறானா அவன் வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக வந்து உருவாரான். அவன் வந்து எல்லாரையும் வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபராகவும் தன்னுடைய கேங்கை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக எதை வேணால் செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கான். he picks fight very often. ப்ரூவ் பண்ணோம்ல, இப்போ சின்ன பசங்க வந்து இன்னொருத்தனை வந்து பெட்டர்னு எப்படி ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? ஃபைட் பண்ண தான் முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கிரிப்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அது கிரிப்ஸாக இருக்குது, CRBSஸாக இருக்குது. ஏன்னா அந்த பசங்க குட்டி பசங்கன்றனால பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃபைட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. கேங் வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, இந்த ஸ்கூல்ஸ் வந்து பெரிய ப்ளே பண்ணுச்சு. எப்படி ப்ளே பண்ணி சொல்ல இப்போ பாருங்கள், நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயம் நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது அது எப்படி வந்து பேக் ஃபயர் ஆகும். நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் நீங்கள் எதையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் மேலோட்டமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணாலே எப்படி ப்ராப்ளம் ஆகுங்கிறது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ கிரிப்ஸ் வந்து கொஞ்சம் அலார்மிங் டோனில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் ஆகிட்டாங்க. கேங் வந்து நடுவில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. சின்ன பசங்க வந்து ரோட்டில் வந்து அல்சாட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. LA கவுண்டி ஷெரீஃப்ஸ் அண்ட் LA கவுண்டியில் இருக்கிற என்ன சொல்கிறது காப்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஐடியா பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அந்த பப்ளிக் சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கேங்லேருந்து மாட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் பிரச்சனை பண்ணி மாற்றி அந்த அஃபிலியேட் பண்ணிக்கிற பசங்களை வந்துட்டு அந்த ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து என்ன சொல்கிறது வேறு ஒரு ஸ்கூலுக்கு மாற்றி தே ட்ரை டு ஃபிக்ஸ் த மோர். இங்கே இருந்தால் அவன் திருப்பி இதே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஸ்கூலுக்கு மாற்றுறது. LA கவுண்டிலேயே கூட வேறு ஒரு ரீஜன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் சைடில் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன், அப்போனா அவனை ஈஸ்ட் சைடுக்கு மாற்றுறது. இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ளாரன்ஸ்க்கு இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்கூல்லேயே வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் பெருசாக இல்லாதனால இதுக்குள்ளேயே மாற்றுறது. அரெஸ்ட்லாம் பண்ணாலுமே தவிர்த்து தே ரெக்கார்ட்ஸ் வில் பி சீல் ரைட். ஸோ அதனால் தூக்கி அங்கே மாற்றிருந்தாங்க. இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஆப்வியஸாக ஒரு யோசிக்கிறது. இது ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா ஒரு தப்பான ஸ்கூலில் பையன் படிக்கிறான்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை தூக்கி வேறு ஸ்கூலில் மாற்றுவாங்க. ஆனால் இது வந்து LA மாதிரி ஒரு கவுண்டிக்கோ LA மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து செட்டே ஆகாது. ஏன்னா த கிரவுண்ட் லெவல் தே ஆர் நாட் given fully reformed. They are not fully reformed. அவங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக போய் சேராத ஒரு காலகட்டம். அவங்க வந்து எதுவுமே இல்லாத ஒரு நபர்கள், வாழ்வாதாரத்துக்காக போராட்டி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான மேலோட்டமான ஒரு பேப்பர் பாலிசின்னு சொல்லுவாங்க. சும்மா பேப்பரில் மட்டும் படிக்க அழகாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக அதை பண்ணால் ரொம்ப ஒரு சிக்கலாகும். அந்த மாதிரி பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஃபெயில் ஆகுது. எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா ஹியூமங்கஸ் ஃபெயில் ஆகுது. இப்போ இங்கே ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் ஆகி அந்த ஸ்கூல் போகிற ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, பையனோ பொண்ணும் மெஜாரிட்டி பசங்க தான் இருந்தாங்க அந்த சமயத்தில். பையன் வந்துட்டு அங்கே ஒரு கேங் உருவாக்கிடுறான். ஸோ அவங்க வந்து தே ஆர் பிகமிங் பார்ட் ஆஃப் கிரிப்ஸ். இங்கேருந்து போகிற ஒரு பையன் அங்கே ஒரு 2-3 பேரோட சேர்ந்து அங்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறான். அவங்க தேர் ஆல்சோ கம்ஸ் இன் டு கிரிப்ஸ் போவி. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேங் வந்து LAலேயே உருவாயிடுது. 6-7 கேங்குள்ளேயே குட்டி கேங்ஸ் இருக்குது. எல்லாருமே கிரிப்ஸ் இதே மாதிரி ஸ்கூல்லேருந்து பிரிச்சுவாங்க. இவங்கெல்லாம் யாருமே அங்கே போய் டெரிட்டரி ஓன் பண்ணிட்டு வரல. அங்கே போகிறாங்க, அங்கே படிக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஒரு கேங்கை உருவாங்க. அங்கே இருந்து அப்படியே படருது ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரை இலைகள் படுற மாதிரி ஃபுல்லாக படர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கிரிப்ஸ் ஹேட் மோர் தென் 350 to 650 மெம்பர்ஸ் அப்போவே இருந்திருக்காங்க. சின்ன பசங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ அது 1980ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லி 1000 வரைக்கும்லாம் போச்சு. அது பின்னாடி வருவோம். ஸோ அப்படி உருவானது தான் கிரிப். இது ஏன் வந்து கிரிப்புங்கிறது கிரிப்ஸ்னு கால அளவில் ஆரம்பிச்சுன்னா, ரே லீ வாஷிங்டன் வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணி விழுவோம். லீ வாஷிங்டன் ஜெனரல்னு கூப்பிடுவாங்க. தே கால் இம் ஜெனரல். அந்த வயசுலேயே பாருங்கள் ஜெனரல்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுடைய இந்த பாப் கல்ச்சரில் வந்துட்டு பிம்பிங்னு சொல்லுவாங்க. பிம்பிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மாமா வேலை பார்க்குறது மட்டும் பிம்பிங் கிடையாது. பிம்பிங்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி மீன்ஸ். அவங்க ஒரு ஆன்செஸ்டர்ஸ்க்கு கூடிய வைப். ஸோ அதனால் கிரிப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கையில் வச்சுட்டு இந்த கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வாக்கிங் ஸ்டிக்கு, அதை வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களை அட்டாக் பண்ணி காசெல்லாம் போடுவாங்களா. அந்த விக்டம்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கெல்லாம் கிரிப்பிள் கால் முடியாதவங்க மாதிரி இருந்தாங்க. ஏன்னா கையில் அவங்க குச்சி வச்சுருந்தது காரணம் கால் முடியாது கிடையாது. இட்ஸ் லைக் கிவிங் ஒமாஜ் டு தேர் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இருந்த கேங் மெம்பர்ஸ் ஒமாஜ் கொடுக்குற மாதிரி இருந்ததுனால அவங்க குச்சி வச்சுருந்தாங்க. பட் அடி வாங்கி காசை இழந்தவங்களாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுன்னா, அவங்க வந்துட்டு ஒரு கால் முடியாதவங்க போல். ஸோ ஹென்ஸ் த டேர்ம் கிரிப் கேம் இன் டு த ப்ளே.
அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அவங்களே அவங்கள கிரிப்பிங்னு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. தே கால் தம் செல்ஃப் கிரிப்பிங். நான் அந்த மாதிரி கேங் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன்னா அங்கே இருக்கிற பையன் வந்து ஐம் கிரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸான வசனம் என்ன பார்த்தீங்கன்னா கிரிப் ஆர் டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கிரிப்பாக இருந்தாலும் இல்லை டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான வசனம் ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு இதுவாக தான் மாறினாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. ரேமண்ட் கண்ட்ரோலில் வந்து இந்த மாதிரியான ஒரு ராபரிஸ் என்ன சொல்கிறது அட்டாக் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா 1965 70ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு கன் கல்ச்சர் உள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன் உள்ளே வர ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு தான் பிளட்ஸோடைய முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுது. இப்படி வந்து கிரிப்பு வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக மாறும்போது பிளாக் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமிலரான ஒரு கேங் ஒன்று இருந்துச்சு. இது பிளட் கேங்கை வந்து யார் உருவாக்கினான்னு இந்த வரைக்கும் பேர் ப்ராப்பராக எங்கேயுமே ரெக்கார்டட் ஆகலை. பட் டி ராஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் நோக்கி தான் எல்லாமே நகருது. ஏன்னா டி ராஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்னு ஒரு கேங்குடைய ஒரு கேங் லீடராக இருந்தாங்க. சின்ன கேங் தான். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேங்குனா பெரிய பெரிய கேங்கு 100-200 படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் கிடையாது. 10-20-30 பேர் இருப்பாங்க. ஸோ கிரிப்ஸ் வந்து வெஸ்ட் சைடுக்கு நிறையா வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடு நிறையா வந்து டெரிட்டரி வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க் பண்ண ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து பிளாக் பீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெசலின்ஸ் டீம் வந்து உருவாக்குறாங்க. கிரிப்போட ஒத்து போகாத கிரிப்பை எதிர்த்து பேசக்கூடிய கேங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. எல்லாம் சேர்ந்து வந்துட்டு உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பிளட்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ கிரிப்ஸ் எப்படி தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து ப்ளூ கலரில் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பிளட்ஸ் வந்துட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலரை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வந்து தே புட் இன்செல்ஃப். கேங் சைன்ஸ் எல்லாம் 2 பேர் மாற்றி வச்சுக்கிறாங்க. ஸோ ஏன்னா தேர் ஆல் பிலாங் டு சேம் கம்யூனிட்டி ரைட். ஈவன் தோ த ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்துட்டு தே நீட் டு ஹேவ் த ப்ராப்பர் சிஸ்டம். இவன் நம்மளால் தான் தெரியணுங்கிறதுக்காக சில சைன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. கேங் சைன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வச்சு காமிப்பாங்க. இட் ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. த சேம் வே இஸ் பீன் ஃபாலோட் பை மெக்சிகன் கார்டல்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதை பற்றி சீரீஸில் அப்புறம் அவங்கள பற்றிலாம் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில். ஸோ இது மாதிரி கையெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் சிம்பிள்ஸ் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்காங்க. எப்படி கன் கல்ச்சர் உள்ள வந்துச்சுன்னு நான் சொல்ல வரேன் கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிளாக்ஸை எதிர்த்து பேசினாலும் கிரிப்ஸை வந்துட்டு ரம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ரம்பிள் நான் முதல்ல சொன்ன தெரியுமா சண்டை போட்டுக்கிறது. இந்த ரம்பிள் வந்து இப்போ நாளாக ரொம்ப பெருசாச்சு. எப்படின்னா கையில் கிடைக்கிற அயன் பைப்பு ராடு அந்த பார்டு ஒயர் பேஸ்பால் பேட்டு இதெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. வார்னா அப்படி தான் கேங் வார்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கேங் வார்னா நம்ம படத்தெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம இப்போ கலோக்கியெல்லாம் பேசுகிறோம்ல கேங் வார் ஆயிரும்னு சொல்லிட்டு. கேங் வார் ஆயிரும்னா வந்து சும்மா வந்துட்டு இதெல்லாம் மாதிரி கிடையாது. லிட்டரலாக வந்து ஒரு இடத்துல சேர்த்துப்பாங்க ரப்புள் அடிச்சுட்டு பேத்துக்குவானுங்க. யார் வந்து ஓடுறானுங்க யார் வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டோ அவங்க போலீஸ் வர வரைக்கும் சண்டை போட்டு போடுறாங்க. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது கிரிப்ஸ் வந்து நிறையா இருந்தாங்க. ஸோ கிரிப்ஸ் வந்துட்டு அட் த டைம் தே ஹேட் ஆல்மோஸ்ட் 7 gangs அண்டர் their கண்ட்ரோல். வெஸ்ட் சைடு 8 ட்ரே கேங்ஸ்டர்ஸ் அண்ட் ரோலின் 60ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிலர்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருது. இவங்க 2 பேர் என் ஞாபகம் தான் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ரோலின் 60s எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் கேங்காக இருந்தாலும் அவுட் நம்பர்டாக இருந்தாங்க. ஸோ தென் தே கம் இன் டு தி கன் கல்ச்சர். தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக பிளட்ஸு இது வந்து கொஞ்சம் டிபேட்டபிள் கொஞ்சம் ஸ்கெட்சியான ஏரியா. யார் எந்த கேங் வந்து ஃபஸ்ட்டு கன் கல்ச்சர் இந்த ஃபைட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கிறது டிபேட்டபிள் ஏரியா. பட் இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிளட்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க கன் அப்படின்னு வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் நம்புகிறாங்க. ஈவன் இந்த ஃபார் த சேக் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் we also believe we tend to assume that bloods were the one who brought the gun into the fighting சொல்லலாம். ஏன்னா முதல்ல கன்னை வந்து அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் அந்த ஃபேமஸாக அந்த ஷார்ட் கன் சான் ஆஃப் ஷார்ட் கன்ஸ். ஏன்னா வந்து கன்னுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு we need lot of guns. They had 38mm, they had 50 caliber, .554 caliber guns எல்லாம் இருந்தாங்க. டெசர்ட்டிக்கெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த கேங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சான் ஆஃப் ஷார்ட் கன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா நீளமாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா பார்த்து டப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களால் வந்து மறைச்சி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா these kids will buy these guns, they will saw it off. அந்த பேரலை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணி சின்னதாக்கி வச்சுப்பாங்க. ஸோ பாக்கெட்டுக்குள்ளே நாட் பாக்கெட் முதுகு பின்னாடியோ வெளியே தெரியாத உடம்புக்குள்ளே எங்கே வேணால் ஒழிச்சு வச்சுக்கலாம். எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தான் கன்ஸ் வந்து சின்னதாக மாறுனுச்சு. அப்புறம் வந்து லேடிஸ் பர்ஸில் வைக்கிற அளவுக்கு லேடிஸ் டைப் ஆஃப் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வந்தது. அப்போ அது பிரச்சனையாக இருந்த சமயத்தில் அந்த மாதிரி கன்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து கன் கல்ச்சர் வந்துச்சு. ஸோ கன் கல்ச்சர் உள்ள வந்தோடனே தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் என்ன சொல்ல பிக் வார்ஃபேர் பிளான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு உருள ஆரம்பித்தாங்க. கொலைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிது. இது ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு 1980s போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா 1975 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நாட் டி ராஜர்ஸ், ரேமண்ட்ஸ் இருக்கார்ல, கிரிப்ஸோட ஃபவுண்டர் இருக்கான்ல அந்த பையன், அவனுக்கு வந்துட்டு இஸ் நாட் கம்ஃபர்டபுள் யூஸிங் தென் கன்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து ஒரு மேனுக்கான இதுவே கிடையாது, ஆஸ் அ மேன் யூ ஷுட் ஃபைட் ஃபார் யுவர் லைஃப், ஃபைட் ஃபார் யுவர் டெரிட்டரின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவான். அந்த நம்பிக்கை தான் அவன் இருந்தான். அதனால் அந்த கன் கல்ச்சர் அவனுக்கு பிடிக்கல. பட் அட் அ டைம் அவன் சொல்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது கிரிப்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரின்ஸ்லேயே வளர்ந்துட்டாங்க. எல்லோரும் கிரிப்ஸ் ஹுட்டுக்குள்ளே வந்தாலுமே தே ஆர் இண்டிபெண்ட் கேங்ஸ், பட் தே ஃபால் அண்டர் கிரிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போதும் பட் இவன் பெருசாக எடுப்படாத சமயத்தில் இன்னொரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, he got arrested. ஒரு லாபரி கேஸில் அரெஸ்ட் ஆகி 1975 அரௌண்ட் 1960 சம்திங் லைக் ஏதோ 1974 எப்பயோ வந்துட்டு he got 1975 he got arrested. 1975 he got arrested and he got into a jail. ஜெயிலுக்குள்ளே போன உடனே he started to revisit his thinking process. என்னடா இப்படி சண்டை போட்டிருக்காங்கன்னு தெரியுது. இவன் வந்து தன்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரீம்லைன் இல்லாத ஒரு கேங்கோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துங்களேன், கேங் இஸ் ஆல்சோ ஆர்கனைசேஷன், ரைட்? லீடர்ஸ் வந்துட்டு அவுட் நம்பர் பண்ணிட்டாங்க அவங்களோட மெம்பர்ஸ்னால் அதில் என்ன பிரச்சனை வருங்கிறது தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரேமண்ட் தான் வந்துட்டு ஹீ கிரியேட்டட் தட் பர்டிகுலர் கேங் கிரிப்ஸு. ஸோ முழுக்க அவங்க வந்து உருவாக்கின ஒரு அவனே தன்னுடைய ஐடியாவுக்கு ஒத்து போலங்கிறதுனால ஈ ஸ்டெப்ஸ் பேக் அண்ட் ஈ கம்ஸ் அவுட் ஆஃப் இட். அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான், ஈ இஸ் கட்டிங் இஸ் டைஸ் வித் இஸ் கேங். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் வந்து வெளியில் வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து நவுத்தி எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி நடந்துட்டு கேங் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. கன் கல்ச்சர் வந்தோடனே இப்போ வரைக்கும் நம்ம ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டு அப்போ தான் காயின் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பைனா என்னென்னா, இப்போ டி ராஜர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிளாக் பீச்சோட ஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்களுடைய வீட்டு வாசல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸ்லோவாக ஒரு கார் ஒன்று வருது. ஸ்லோவாக அந்த கார் வந்த உடனே அந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே காரோட விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து டப்புன்னு சுட்டு அப்படியே கார் நகர்ந்து போயிடுது வேகமாக. ஸோ இதுக்கு இப்போ தான் ட்ரைவ் பைனா ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து கிராஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. அந்த டூபாக் உடைய ஃபேமஸான கில்லிங்ஸ், அவர் எஸ்கேப் ஆனது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஹி காட் ஷாட்னா இட் டன் பை ட்ரைவ் பை. இந்த காயினுக்கு இந்த டேர்முக்கு பேர் ட்ரைவ் பை. ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ட்ரைவ் பை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1974 நடந்த அந்த அந்த இன்சிடென்ட் தான். ஒரு விக்டம் வந்து இறந்து போயிடுறான். 14 வயசு 15 வயசு பையனோ இறந்து போயிடுறான். ஸோ இறந்து போன உடனே அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ட்ரைவ் பை. ஸோ அதுலேருந்து ட்ரைவ் பைங்கிறது ஃபேமஸ் ஆச்சு. நீங்கள் வந்து பிளாக் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் கேங் பேஸ்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் பை சீன் ஏதாவது ஒன்று வச்சுருவானுங்க. கார் டடான்னு சொல்லிட்டு போயிடுறது, மிஷின் கன் டடான்னு சுட்டு போகிறது. ஜிடிஎஸ் நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் நீ ஜிடி சான் ஆண்ட்ரியாஸ் விளையாண்டிங்கன்னா அவங்க கண்முன்னாடி வந்து போகும். ஜிடி சான் ஆண்ட்ரியாஸ் விளையாண்ட எல்லாருக்குமே இந்த ட்ரைவ் பையோடைய ஒரு ஷூட் அவுட் வரும், சுட்டுக்கிட்டே டப் சுட்டுக்கிட்டே போகிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ சான் ஆண்ட்ரியாஸ் கிட்டத்தட்ட ஜிடி சான் ஆண்ட்ரியாஸ் கைண்ட் ஆஃப் அ காமெண்ட்ரி ஆன் திஸ் கிரிப்ஸ் அண்ட் கேங்ஸ். அங்கே என்ன சொல்லுவாங்க, இந்த க்ரூ ஸ்ட்ரீட்டும்பாங்க, இன்னொன்று இந்த பாலாட்ஸ் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ பிக் ஸ்மோக் ஐ ட்ரைங் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் ஃபெலோஸ், ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸில் கேரக்டர்ஸில் ரைடர். ஓகே, டாபிக் மாதிரி போகிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைவ் பை இன்சிடென்ட் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது, முதலில் ஆகிறது. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே இது மாதிரி ரொம்ப கல்ச்சர் பயங்கரமாக போகுது. என்ன சொல்கிறது, காப்ஸ் ஆர் பிகமிங் வெரி வெரி அலர்ட் மோடு. ஒரு ஸ்க்ரீன் ஸ்வீப் பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்துட்டு செஞ்சிடணும்னு ஒரு பெரிய வெறி ஆல்ரெடி இருக்காங்க. இந்த வெறியோடைய ஒரு பெரிய வெளிப்பாடு தான் பின்னாடி நடக்க போகுது. அது பின்னாடி என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கும்போதே ட்ரைவ் போனோன்னே வாஷிங்டன் வந்து வெளியே வராரு. யார்? ரேமண்ட் லீ வாஷிங்டன் வெளியே வராரு. வெளியே வந்து டிஸ்அசோசியேட்டட் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் வெளியே வந்தோடனே ஹீ கேம் அவுட் ஆன், நான் என்ன சொல்கிறது, 79 வெளியே வர்றாரு. 1979 வெளியே வராரு. வெளியே வந்துட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து சம்மோன் இஸ் காலிங் ஹிம் ஆன் த காரில் இருந்து கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே வாஷிங்டன் வந்து ஒரு ரூல் சொல்கிறாரு, யாருமே வந்து காரில் வந்து போனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. காரில் வந்துட்டு போகிறாரு. காரை வந்து தே வில் ஷூட் ஹிம், ஹீ வில் டை அட் தி ஏஜ் ஆஃப் 26. 26 வயசில் ரேமண்ட் வந்து செத்து போகிறது. ரேமண்டை கொன்னது யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு த என்டையர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இட் வாஸ் டன் பை கிரிப்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஏன் கிரிப்ஸ் சொல்ல வராங்கன்னா, இந்த கேங் பிளட் வர்சஸ் கிரிப்ஸுங்கிற ஃபைட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கிரிப்ஸுக்குள்ளேயே ஃபைட்ஸ் நிறைய உருவாச்சு. ரேமண்டுக்கு அது பிடிக்கல.
ஸோ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு 8 கேங்னு ஒரு ஃபேமஸான கேங் இருந்தாங்க. இந்த பக்கம் ரோலிங் 60s அப்படின்னு 2 ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஐ மீன் 2 வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடில் இருக்க 2 கேங்கு ஒரு பெரிய கிரிப்ஸ் கேங். ரெண்டுமே கிரிப் ஆன் கிரிப் வயலன்ஸ் நிறையா இருந்தது. ஒரு பெரிய போராட்டம் நடந்துருச்சு. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக போக ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 1980s கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 350 கேங் ரிலேட்டட் மர்டர்ஸ் வந்துட்டு LA கவுண்டியில் மட்டுமே ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. அது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ஒரு 350 எல்லாம் சின்ன பசங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கேங்குனோட 30 வயசு 40 வயசுலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து தேர் ஓஜி க்ரோட்ஸ். அவங்களாம் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த கேங் லைஃப்னு உருவாக ஆரம்பித்தது கேங்காம் ஸ்டைல் லைஃப், நாட் கங்கம் ஸ்டைல், கேங் ஸ்டைல் ஒரு லைஃப் உருவானச்சு. கேங் ஸ்டைல் உருவான காலகட்டம். நீங்கள் நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெரி யங், லெஸ் தென் 26 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ். 13லேருந்து 26 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ் எல்லாருமே. ஸோ அது ஒரு 350 பேர் இறந்து போகிறாங்க. 350 பேர் இந்த வயலன்ஸில் சாகுறாங்க, சுட்டுக்கிட்டு இறக்குறாங்க. ஸோ இது ஒரு மோசமாகுது. ஸோ இதை வந்து இவர் எதிர்த்ததுனால தான் வந்து ரேமண்ட் வந்து கிரிப்ஸே வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. தெர் ஆர் சம் எக்ஸ்டென்ட் டு பிலீவ் தட் பிகாஸ் once they got arrested they don't affiliate with any of the gang that time. அவங்க பிளட்ஸா கிரிப்ஸான்னு தெரியாது. பிளட்ஸு சுட்டுருந்தா இன்னும் பெரிய இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் கிரிப்ஸ் ஆன் கிரிப் வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அது நடந்துட்டு போகுது. இது எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரி கிராக் கொக்கைன் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது கிரிப்ஸ்க்கு. அதிகமாக வந்து கொக்கைன் வந்து ஒரு பெரிய கண்டெய்னர்லேருந்து சீல்ஸ் எல்ஏ கவுண்டி போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது கிராக் கொக்கைன் வந்து ரொம்ப ஈஸியாக உருவாக்கலாம். கிராக் கொக்கைன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கொக்கைன். ஸோ ஐம் நாட் ஷுர் வெதர் தீஸ் திங்ஸ் வில் ரைட்ஸ் அண்ட் ஆல். அதனால் வந்து நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது. யூ கேன் சர்ச் இட் இஃப் யூ வாண்ட். ஸோ கிராக் கொக்கைன் அப்படின்றது வந்து ஃபேமஸாக புழங்க ஆரம்பிக்குது. அதை வந்து ஒரு பெரிய ஏன்னா இவங்களாம் ப்ராஜெக்ட் ஹவுஸ்லாம் இருக்காங்க. பசி வாழ்க்கையில் கஷ்டம் தான் எல்லாருமே படுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை போதையில் வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுறது கிராக் கொக்கைன். ஸோ கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் இந்த பிளாக் கேங்ஸ் வந்துட்டு ஆப்பிரிக்கமையாக அதில் வந்து கை வைக்கிறாங்க. பேக்கிங் சோடா ஹாட் வாட்டர் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் கொக்கைன் உருவாக்கிடலாம். ஸோ அது மாதிரி ஒரு பெருசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய வீடுகளில் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து தி ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் இட். திருப்பி நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிவிக்கிறதுக்காக வந்துட்டு இவங்களே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட் இஸ் தட் GTA San Andreasல வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று பார்த்துருக்கீங்களா? பிக்கி தான் பேர் என்ன, வாட் இஸ் ஃபோகாட் இஸ் மறந்துட்டேன் பாருங்கள். அந்த குண்டை வந்து அவனை ஷூட் பண்ண போவானே CJ ஒரு பில்டிங்லேயே மேலே போவோம்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஹவுஸ் என்னது பார்த்தீங்கன்னா கிராக் கொக்கைன் உருவாக்குறது தான். அங்கெல்லாம் கிராக் கொக்கைன் தான் பண்ணுவாங்க. ஸோ கிராக் கொக்கைன் வந்து பயங்கரமாக செல்ல ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கு போகாத கேங்கில் இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு $10,000 $5,000 வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா லைஃப் ஸ்டைலே மாறுது அவங்களுக்கு. தே ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், பயங்கரமாக வந்துட்டு ஒரு கார்ஸு, ஸ்பீடு, என்னது பிளிங்கிங் வாட்சஸ், செயின்ஸ், காஸ்ட்லி கன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. காப்ஸ் ஆர் கெட்டிங் வெரி வெரி அனாய்டு வித் இட். ஒரு பக்கம் கேங் கல்ச்சரும் டெவலப் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு ட்ரக்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுனே they don't have any idea how to control these things. இது ரொம்ப ஒரு சேலஞ்சாக மாறிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் இவங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. உடனே இது பார்த்தோன்னே இன்னொரு சின்ன பசங்க வந்து படிப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்துடலாம், இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறையா வந்துட்டு உள்ளே வந்துட்டு இறங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். அப்படியே போகும்போது இதனால் வார் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் ஆன் கிரிப் வைலன்ஸ், பிளட் ஆன் பிளட் வைலன்ஸ் நிறைய நடக்குது. என் டெரட்டிக்குள்ளே நீ வந்துட்டியா, ஓன் டெரட்டிக்குள்ளே நான் விற்கிறேன்னா ஊன்னு சுட்டுக்கிட்டு கண்ணாமன்னு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. அது அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகுது கால அடைவில். ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு ரிமோட் இன்சிடென்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்சிடென்ட். 2 கேங், இது நல்லா பார்த்துக்கங்க. ஃப்ளாரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட் இஸ் த பிளேஸ், ஈஸ்ட் சைடில் வந்துட்டு 2 கேங்கோட சண்டை நடக்குது. அப்போ வந்து தெர் வாஸ் அ உமன் who is crossing the road. 2 பேர் நடந்து அவங்க ஒருத்தர் ஷீ இஸ் எஜுகேட்டட் உமன், ஷீ இஸ் கிராசிங் த ரோடு. வேலை பார்த்துட்டு ஐ திங்க் ஷீ காட் ஹர் ஃபர்ஸ்ட் ஜாப் முடித்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டி கொடுக்குறதுக்காக போகிறாங்க. திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணும்போது 2 கேங் நடுவில் வந்து ஷூட் அவுட் நடுவில் மாட்டிக்கிறாங்க. அந்த கிராஸ் ஃபயரில் ஷீ வில் கெட் ஷாட் அண்ட் ஷீ வில் டை. இது ஒரு பெரிய ஒரு ரயட்டாக ஐ மீன் பப்ளிக்லாம் கொதிச்சுடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கேங்கே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆப்வியஸ்லி த எமோஷ்னல் ஹீட் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த கேங்ஸ் ஏதாவது பண்ணி ஆனோடனே போலீஸ்கிட்ட வந்து இட் கோஸ் டு த என்ன சொல்கிற எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் ஃப்ரம் த காப்ஸ்.
அந்த சமயத்தில் the brutality of the cops towards African community was immensible. நீ யாருன்னே கேட்க மாட்டான். நீ ரோட்டில் வந்து நீ வந்து கேங்குன்னு இருந்தாலே, பிகாஸ் தெர் ஆர் டேர்ம்ஸ் லைக் இன் ஒர்க்கிங் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒர்க்கிங் த ஸ்ட்ரீட்ஸ்னால் தட் மீன்ஸ் அவன் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியில் தான் அர்த்தம். ஒர்க்கிங் யூ ஹேவ் டு ஒர்க் யுவர் வே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஜென்ரலாக நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் கிடையாது. த ஒர்க்கிங் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நீ வேலை செஞ்சிட்ருக்க, ட்ரக்ஸ் விற்கிற கேங்கில் இருக்குன்னா ஒர்க்கிங் த ஸ்ட்ரீட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி யார் யாரெல்லாம் ஸ்ட்ரீட்ஸில் வந்து நம்ம உட்காந்துருக்காங்க பார்க்குறாங்கன்னா பாரபட்சம் பார்க்காம அடிச்சு தூக்கி உள்ளே போட ஆரம்பித்தானுங்க. வயலண்ட் பிஹேவியர். ஏன்னா எல்ஏ வந்து they got lot of marshals and deputies around the way they came. They become very racist. உண்மையான கேங் மெம்பர்ஸ் தவிர்த்துமே வந்து சில கேங் மெம்பர்ஸுக்கு உள்ள போட்டாங்க. தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியாஸ் டு அப்பீல். இவன் கேங் மெம்பர் இருக்கா இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியாத அளவுக்கு இருந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பசங்களை தூக்கி உள்ளே போட்டு அடித்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் சீல் பண்ணி 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வெளியே வர முடியாது. 16 லக்லி சில பேர்லாம் 16 வயசில் இருந்தனால ஒரு 4-5 வருஷத்தில் வெளியே வந்தாங்க. தே ஹேட் நோ வாய்ஸ். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வயலண்ட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப கொடுமையாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து பில்ட் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா த ஃபேமஸ் ரயட் இன் நார்மண்டியில் வந்து 1980s லேட்டர் 1980s நடக்கிற ஒரு பெரிய ரயட். இந்த ரயட்டு தான் வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட் ஃபார் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோட கல்ச்சரில் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக மாறுது. எப்படி மாறுதுன்னா, அந்த நார்மண்டி ஃப்ளாரன்ஸ் அவனியில் ஒரு பெரிய ரயட் நடக்குது. இந்த மாதிரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே தே அரஸ்டட் ஃபியூ 6 or 7 கேங் மெம்பர்ஸ் ஆஃப் கிட்ஸ், பிளாக் கிட்ஸ். தே வயலண்ட்லி பீட்டன் தம். இது வந்து இந்த நியூஸ் பரவன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரை வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க. யார்? இந்த கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து, இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் கொள்ளையடிச்சிடுறாங்க. கொள்ளையடிச்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, ரோடு கிராஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணிடுறாங்க. அங்கே தான் ஒரு கொடூரமான விஷயம். இன்னும் நீங்கள் வந்து ஆன் ரெக்கார்டில் நீங்கள் அதை யூடியூப்பில் கூட பார்க்கலாம். பட் வெரி வயலண்ட். போகிற வர வண்டி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, அடித்து வெளுக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ட்ரக்கு வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுது. அந்த பக்கம் கிராஸ் ஆன உடனே வந்து அந்த ட்ரக்கை விட்டு இறங்கி அந்த ஆளை வந்து கீழே இறக்குறாங்க. அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கேங் மெம்பர் வந்து இவ்வளோ பெரிய செங்கல் எடுத்து காதுலேயே அடிக்கிறான். இது இன்னும் ரெக்கார்டட் வீடியோ. அங்கேயே அந்த நபர் இறந்துடுறாரு. இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எனி கேங், இஸ் நாட் எனி திங். இந்த கேங் மெம்பர்ஸோடைய ஒரு அல்சாட்டியத்தில் அது நடந்த ஒரு விஷயம். அந்த ட்ரக்கை அவன் நிறுத்திட்டு அவன் எப்படியா ஓடணும்னு தான் பார்க்குறான். பட் முடியலன்னா அவனை போட்டு அடித்து தி டிட் இட். இந்த ஈவெண்ட் வந்து இட்ஸ் அஃபெக்ட்ஸ் தி பிக் ஹெட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, பிக் ஹெட் ஆஃப் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ். இப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறது நியாயமாக பண்ணலன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வந்து கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் வந்து சண்டை போடக்கூடாது. நம்ம சண்டை போடுறதுனால நம்மளை வந்து போலீஸ் வந்து நம்மளை அடிக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்காக அவங்க வந்து க்ரைம் லைஃப் போட்டு மாறுறோங்கிறதெல்லாம் சொல்ல வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போட்டு ஒருத்தவங்க சுட்டதில் கிராஸ் ஃபயரில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்மளாம் ஒத்துமையாக இருப்போங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து யார் கைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சேர்க்கறதுன்னு வருது யார் கைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்வைலா ஷெரில் அப்படின்னு ஒரு ஆக்டிவிஸ்ட். யூ கேன் சர்ச் ஹிம் அஸ் வெல். அவர் வந்து இஸ் அ born and brought up in கிரிப்ஸ் ஃபேமிலி. கிரிப்ஸ் ஃபேமிலியில் வந்து இஸ் born and brought up there. அவங்க தம்பி அண்ணன்லாம் வந்து கிரிப் மெம்பர், இவன் சின்ன பையன். ஆனால் இவன் மட்டும் இதெல்லாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு படிக்க போயிடுறான். லக்லி ஒரு கிரேஜிங் மேன் மாதிரி படிக்க போனவன் வரவே இல்லை. ஏன்னா இங்கே வந்தால் அவன் சொல்லுவான், டெஸ்டமோனி இஸ் தேர். இந்த டெஸ்டமோனி என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போல்லாம் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரோ ஒருத்த பின்னாடி செத்துக்கிட்டு இருக்கானுங்க, அதனால் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. நான் அதனால் என்ன பண்ணேன்னா உட்காந்து என்னோட டார்ம் ரூமில் உட்காந்து ஹாஸ்டலில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் என் வேலை மட்டும் தான். நான் எல்லோரும் ஊருக்கு போவாங்க, கிறிஸ்மஸ் போவாங்க, தேங்க்ஸ் கிவிங் போவாங்க, நான் ஆனால் போக மாட்டேன், ஏன்னா அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவர் வந்துட்டு படித்து முடிக்கிறாரு. இஸ் கெட்டிங் குட் ஸ்காலர். இஸ் பிகமிங் எ குட் ஸ்காலர். அவர் வந்து ஆக்டிவிஸ்ட். அவர் வந்துட்டு இந்த பிளட்ஸ் அண்ட் கிரிப்ஸை வந்து யுனைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே இந்த கிரிப் ஆன் கிரிப் வயலன்ஸ் வந்துட்டு ஓரளவு கட்டுக்கோப்புல கொண்டுடுறாங்க. எப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த என்ன சொல்ல அக்வில் ஷெரிலோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லேயே வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது முயற்சி பண்ணோன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நார்மண்டி ஃப்ளாரன்ஸ் அவென்யூடைய இந்த ரயட் நடக்குது. நடந்த உடனே கையோட பார்த்தீங்கன்னா இவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் கம் பேக்ஸ் அண்ட் தேர் கிவிங் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் தேர் சேயிங் லைக் தட், நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றாக இணைந்து விட்டோம் அப்படின்னு வந்து கை கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்றாங்க இவரோட பெரிய எஃபர்ட்டில். பை த டைம் இந்த டயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ஸ் அண்ட் யங் டீன்ஸ் ஆர் லாஸ்ட் தேர் லைஃப் இன் திஸ் கேங் வயலன்ஸ். ஸ்டில் தே ஆர் லூசிங். ஆனால் அந்தளவு எக்ஸ்டென்சிவாக கிடையாது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஹோம்ஸை வந்து ரீவேம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இந்த கேங் பாப்புலேஷன் 1000-2000ங்கிறது அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. ஏன்னா நிறைய வந்து இந்த ஆக்டிவிஸ்ட், அதாவது
கிரிப்ஸை விட்டு வெளியே போயிட்டு ஜெயிலில் போயிட்டு திருந்தி வந்த கிட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 60s போயிட்டு வந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ராஜர்ஸே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். பட் இஸ் நாட் அ கிரிப், இஸ் அ பிளட் மெம்பர். ஸோ அவர்லாம் திரும்பி வந்து தே ஸ்டார்டட் என்ன சொல்கிறது தே ஸ்டார்ட் ரீவேம்பிங் த கம்யூனிட்டி. உள்ளே புகுந்து அந்த அவங்களோட பிளாக் கம்யூனிட்டி எப்படியா மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு த ரேப் கல்ச்சர் டுவர்ட்ஸ் திஸ் ஆஸ் ஆல்சோ ஹெல்ப் மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து தே ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங். அதை பற்றி நம்ம தனியாக எபிசோடில் பார்க்கலாம், அவங்க ரேப் கல்ச்சர்ஸ் பற்றி. ஸோ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேங் வயலன்ஸ் இருக்கானா இன்னும் இருக்குது, பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இல்லை. ஏன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு, நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த தப்பு பண்ணவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோடைய இனிஷியல் ஸ்டேஜ் தெரிஞ்சு நாளாக நான் சொன்னப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் கேங்ஸ் இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே பார்க்கலாம். சும்மா நீங்கள் வந்து ஹூ ஆர் ஆல் பிளட்ஸ், ஹூ ஆர் ஆல் கிரிப்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஐ திங்க் லில்லி வெய்னஸ் கிரிப்ஸ், யார் பிளட்னு ஞாபகம் இல்லை எனக்கு. வாட்ஸ் அ நேம் தட் கார்டி பி வந்து பிளட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் ஒருத்தவங்க பிளட்ஸ் கேங். ஏன்னா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேங்கிறத தாண்டி டெரிட்டரி பெஸ்ட்டாக வந்து ஆரம்பிச்சு. ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடில் இருக்கிறவங்களாம் இந்த ஏரியாவில் இருந்தால் தான் பிளட்டாக தான் இருப்பேன், கிரிப்ஸாக தான் இருப்பேன். இல்லை இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க முன்னோர்கள் யாராவது வந்துட்டு கிரிப்ஸோட இருந்தாங்கன்னா தே கால் தம் செல்ஃப் ஆஃப் த கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நாளாக வந்து இந்த கிரிப்ஸ் அண்டு பிளட்ஸ் உடைய கல்ச்சர் வந்து வளர்ந்து ஒரு தூரம் வந்து நிற்கிது. இன்னும் கேங்ஸ் ஆர் ஸ்டில் ஆக்டிவ், கிரிப்ஸ் ஆர் தேர். பட் டியூ டு திஸ் பாப் கல்ச்சர் ஃபினாமினான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பாப் கல்ச்சர் நினச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான நிகழ்வை கூட ஐடலைஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு 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 யங் பாப்புலேஷனில் ஒரு மெஜாரிட்டி பார்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த யங் பாப்புலேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரை வைப் அவுட் பண்ண ஒரு கல்ச்சரை வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஐடியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம். ஸோ இன் அ வே இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது வெரி பேட் அண்ட் இட் இஸ் வெரி இன்ஹியூமன். பட் இட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் ஹவ் ஹிஸ்ட்ரி ஒர்க்ஸ், ரைட்? ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த கிரிப்ஸ் வந்துட்டு கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோட வார் வந்துருக்கு. இப்போ வந்து தே இன்டு த ஃபைட்ஸ் அண்ட் ஆல். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸு பிளட்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியில் இருக்கிற கேங்ஸ். தெர் ஆர் மெனி கேங்ஸ். இந்த பக்கம் சிக்காகோவில் நிறையா இருந்திருக்காங்க, வாஷிங்டனில் இருந்திருக்காங்க, அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறது ஹூஸ்டன் டெக்ஸஸில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சிக்காகோலாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வி ஹேவ் அ கேங்ஸ்டர் கால் லிட்டில் எம்மின்னு சொல்லுவாங்க. லிட்டில் எம்மி அப்படிம்பாங்க, OUMMY எம்மி அப்படிம்பாங்க. அந்த பையனுக்கு 11 வயசு தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ணான். இஸ் அ யங்கஸ்ட் கேங்ஸ்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி யங்கஸ்ட் மட்டும் சொல்லலாமா? ஆமாம், யங்கஸ்ட். ஏன்னா மற்ற எல்லா இதுலையும் கிடையாது. யங்கஸ்ட் எனி கேங் ரிலேட்டட் வயலன்ஸில் இவன் தான் யங்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா. ஹீ ஆல்சோ காட் கில்ட் அட் ஏஜ் ஆஃப் 12 or 13. சுட்டுட்டாங்க அவனை அதே கேங்லேயே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் கேங்ஸ், ஸ்டில் தெர் ஆர் கேங்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்லுது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, முன்னேற்றி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் எஜுகேஷன் இஸ் த ஒன்லி கீ திங்ஸ் டு டூ. நிறைய பேர் வந்து மீண்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து எஜுகேஷனை ப்ரைவேடைஸ் பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் தீஸ் ஃபோக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அக்விலா ஷெரில் பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப்லேருந்து வெளியே போய் படித்ததுனால தான் ஹி வாஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஆல் தீஸ் ஃபோக்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கேங்ஸ் வந்து இன்னும் அமெரிக்காவில் வந்து அதிகமாக இருக்குது. தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து இவ்வளோ நாள் வளர்ந்து இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போவும் வயலன்ஸ் இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஆனால் இட் இஸ் நாட் தட் ஈஸி. இப்போ வந்து ஏன்னா இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸுங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஹேஸ் பிகமிங் எ பிக் ரோல். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்னால் வந்துட்டு இதான் கிடையாது. ஏன் பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்னால் இருக்குன்னா வந்துட்டு தே ஹேவ் டு ப்ரூவ் தெம் செல்ஃப் அ லாட். அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பான செயலில் ஈடுபடாமல் தன்னை வந்து சரி பண்ணிக்கணும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. வாஷிங்டனில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஹோம்ஸ்லாம் நிறையா வந்து ரீமேம்ப் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து அரசாங்கம் படித்தாங்க கேட்டிங்கன்னா அரசாங்கம் மட்டும் கிடையாது, கம்யூனிட்டி தெம் செல்ஃப் பில்ட் ஆன் தேர் ஓன். நல்லா புரிஞ்சுக்கங்க. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் மோஸ்ட் ஆஃப் தேர் ப்ராமிசஸ் ஆர் வெரி பேப்பர். ஓகேங்களா, பேப்பர்லாம் கொடுப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறாங்க. தே கேனாட் டேக் ஓனர்ஷிப். இப்போ வந்து இப்போ ஒபாமா கேர் வந்துட்டு இட் வென்ட் டு ரீச், எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட் ஏரியாஸ் போச்சுன்னா ஒபாமா கேர் வந்துட்டு முழுக்க ஒபாமா மட்டும் பேர் எடுத்துக்க முடியாது. தட் கம்யூனிட்டி தே themselves came out, they give their ideas, they bought into it. செனட் ஹவுஸில் வந்து நிறையா பிளாக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க, அவங்க எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. ஈவன் ரெப்பப்ளிகன்ஸ் ஹேட் சம் பிளாக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோடைய நம்மளுடைய கல்ச்சர் வந்து எப்படி எக்ஸாம்பிள்னா யூ கேன் புட் இட் இன் ஆர் லைஃப், இன் ஆர் கண்ட்ரி.
நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய வட சென்னைங்கிற ஏரியா ஆகட்டும், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் ஏதாவது ஒரு ஏரியாக்கள் ஆகட்டும் எடுத்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படியே பொருந்தும். ஏன் அந்த பசங்க அப்படி இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு என்ன பெருமை, அவங்க 20 வருஷம் கழிச்சு என்ன ஆவாங்கிறது நீங்கள் வந்து அப்படி பார்க்கலாம். நீங்கள் ரோட்டில் தாராளமாக போகும்போது பார்க்கலாம். ஸோ திஸ் ஹவ் கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ் ஆல்மோஸ்ட் டாமினேட்டிங் அமெரிக்கா டில் டுடே. இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுதான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஐ ஹோப் ஐ கவர்ட் ஆல் த ஏரியாஸ். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் மற்றதையும் படிக்க ஆரம்பிங்க, நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் மற்ற கேங்ஸ் பற்றிலாம் நீ பேசலையானா நான் பேசுகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன் இல்லைனா இது சொல்லிட்டாலே இதெல்லாம் இதே கதை தான் மற்ற எல்லா கேங்க்குமே இருந்திருக்கு. அதில் சிக்காகோ பற்றி தனியாலாம் ஒரு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோட ஸ்டோரி தான். ஆனால் இவங்களோட மியூசிக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுடைய ஏன்னா அது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா ஏன் இதில் மியூசிக் கொண்டு வரலன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மியூசிக் வந்து கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸோடது மட்டும் கிடையாது. இட் இஸ் அ கொலிஷன் ஆஃப் லாட் ஆஃப் கிரேட் ரேப்பர்ஸ் அண்ட் கிரேட் பாப் சிங்கர்ஸ் ஆர் தேர். ஸோ இதுக்கு தனியாக நம்ம சீரிஸ் பண்ணும்போது நம்ம மியூசிக் பற்றி பேசலாம். ஒரு கண்ட்ரி மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது நம்ம பார்த்து அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் சீரீஸோடைய ஃபஸ்ட் எபிசோட். நான் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக் இன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆர் ஸ்பாட்டிஃபைல கமெண்ட்ஸ் இருக்குன்னு நினச்சேன், இல்லை என் போல். ஸோ யூ கேன் யூடியூப்லேயும் இது அப்லோட் ஆகும். ட்ராப் யுவர் கமெண்ட் இஃப் யூ லைக் திஸ் எபிசோட். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஆன் சம்திங் விச் யூ டோன்ட் கெட் இட் ரைட். அது மாதிரி தேவையில் ஒர்க் பண்ண யோசிக்கலாம். எப்படியாவது நான் சீரிஸ் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி ஐ வில் டூ. எனக்கு கண்டென்ட் வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோனா டாக் அபவுட் அனதர் கல்ச்சர், அனதர் கேங், அனதர் காலம். ஸோ அந்த பற்றி நம்ம அடுத்து பேச போகிறோம். அடுத்த சீரீஸில் அடுத்த எபிசோட் ஆன் திஸ் சீரீஸ். அதுக்கு நடுவில் ஐ வில் ட்ரை டு புட் செட்டிங் வித் புத்தா ஹேவ் ஒன் கண்டென்ட். அது முடிஞ்சால் நான் போடுறேன். ஸோ அது வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாக் மங்க். See you all. Ta-da.